நம்ம விஜய் சாருடைய ஜனநாயகன் திரைப்படத்துல இருந்து தளபதி கச்சேரி அப்படின்ற பாடல் சமீபத்தில் வெளியாகி செம்ம வைரலாச்சு. அனிருத் அவர்களுடைய இசையில விஜய், பூஜா ஆக்டே மற்றும் மமிதா பைஜுடைய அசத்தலான நடனத்துல வெளியான இந்த பாடல் தான் தளபதி கச்சேரி. செம்ம ஹிட் அடிச்சிருக்கு. செம்ம எனர்ஜியான வைபான ஒரு பாடலாக இந்த பாடல் இருப்பதாக ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. பாடலை பார்க்கும் போதே படத்துடைய ஓப்பனிங் பாடலாக இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இந்த நிலையில யூடியூப்ல தளபதி கச்சேரி பாடல் உலக அளவுல ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கு. அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் கூகுளில் விஜய் சார் மற்றும் ஜனநாயகன் தான் அதிகமாக தேடப்பட்ட பெயராக ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனை ரீச் பண்ணிருக்கு. உலக அளவில் படைக்கப்பட்ட இந்த சாதனையை ரசிகர்கள் வேற லெவலில் கொண்டாடிட்டும் இருக்காங்க. ட்விட்டரில் ட்ரெண்டாவது, யூடியூப்ல பல மில்லியன் பார்வையாளர்களை பெற்று சாதனையுமே படைச்சிருக்கு. இந்த நிலையில தளபதி கச்சேரி பாடல விஜய் அவர்கள் ரசிகர்கள் மட்டும் இல்லாம பொதுவான ரசிகர்களுமே ரசிச்சிட்டு இருக்காங்க. எந்த அளவிற்கு இந்த பாடலை தளபதி ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அதே அளவிற்கு சோகத்திலுமே இருக்காங்க. ஏனென்றால் இதுவே விஜய் சாருடைய கடைசி படம் மற்றும் கடைசி படமாக வெளியாகிற முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் அப்படின்றதுனால ரொம்பவே எமோஷன்ல இந்த பாடலை ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது அவங்கள மகிழ்விக்கும் விதமாக மற்றும் ஒரு தகவலும் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்துடைய இரண்டாவது சிங்கிள் பாடல் வர கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலாக வெளியாக உள்ளதாக சொல்லப்படுது. ஸோ இந்த பாடலிலுமே தளபதி விஜய் அவர்களுடைய நடன காட்சிகள் இடம்பெற்றுள்ளதா. இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு குத்துப்பாட்டு போலதான் இருக்கும் அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக ரெண்டு பாடலுக்குமே திரையரங்குகள்ல டான்ஸும் சரி, விசில் சத்தமும் சரி அனல் பறக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த தளபதி கச்சேரி பாடலை உங்களை யாரெல்லாம் பார்த்தீங்க, பாடல் எப்படி இருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.